அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அற்புதமான பதிவுங்க. நாளைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த நாள். நம் கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய அதிசய நாள்னு கூட சொல்லலாம். 999 போர்ட்டல், அதாவது 999 தேவதைக்குரிய அற்புதமான நாள். இந்த நாளில் இந்த தேவதையுடைய ஆதிக்கம், அதாவது 999 அப்படின்ற தேவதையுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாளைக்கு பார்த்திங்கன்னா 9/9/2025 முதல்ல பார்த்திங்கன்னா 9 மாதம் பார்த்திங்கன்னா 9. இந்த 2025 கூட்டினீங்கன்னாலுமே 9 வரும். இந்த 3 9ஐயும் கூட்டினீங்கன்னா 27 வரும். இந்த 27 கூட்டினீங்கன்னா 9 வரும். அதுவும் இந்த நாள் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கு. மிகவும் அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது. அந்த நாளுக்குரிய வழிபாட்டு முறைகளோ பூஜை முறைகளோ இல்லை பரிகாரங்கள் மந்திர ஜபங்கள் நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு 1000 மடங்கான பலனை தரக்கூடியது. ₹1 கூட நீங்கள் செலவு பண்ண போகிறதில்ல. உங்களுடைய நேரமும் வீணாக போகிறதில்ல. ஒரே ஒரு முறை மட்டும் உங்களுக்காக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக 48 மணி நேரத்திலே உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றி தரக்கூடிய அற்புதமான பலனை இந்த 999 அப்படின்ற ஏஞ்சல் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அதுவும் பர்டிகுலராக நாளைக்கு காலையில் வரக்கூடிய 9 மணிலிருந்து 9 நிமிஷத்துக்குள்ளே இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. நாளைய நாள் மிகவும் அற்புதமான நாள். 999 போர்ட்டல், அதாவது 999 ஏஞ்சலுக்குரிய அற்புதமான நாள். இந்த ஏஞ்சல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எதிர்காலத்திற்கு என்ன தேவையோ அதை அப்படியே கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஏஞ்சல் தான் இந்த 999 ஏஞ்சல். நாளைய முழுவதும் பிரபஞ்சத்தில் இந்த ஒரு ஏஞ்சலுடைய பவர் அதிகமாக இருக்கும். நம் கேட்டதை கேட்டபடியே கொடுக்கும். அதனால் நாளைக்கு காலையில் வரக்கூடிய 9 மணிலேருந்து 9 நிமிஷத்துக்குள்ளே இதை நீங்கள் செய்யலாம். சப்போஸ் காலையில் நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா இரவு நேரத்தில் வரக்கூடிய நேரம் 9லேருந்து 9 நிமிஷத்துக்குள்ளே இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதற்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம். இன்றைக்கு 2 விதமான பரிகாரங்கள் சொல்ல போகிறேன். 2யுமே உங்களால் செய்ய முடிந்தாலும் சரி, 2ல் 1 செஞ்சாலும் சரி, கண்டிப்பாக அது உங்களுக்கு பலனை கொடுத்தே தீரும். முதல்ல பார்த்திங்கன்னா, அதாவது காலையில் வரக்கூடிய 9 மணிலேருந்து 9 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஒரு வழிபாடு, அதாவது இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ணணும். ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் புள்ளி இல்லாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா ரெட் கலர் பென்னு, மார்க்கர், ஸ்கெட்ச் பென் என்ன இருக்கோ அதால் 999 அப்படின்னு எழுதிக்கோங்க. எதுவும் இல்லாத பட்சத்தில் குங்குமத்தில் தண்ணீர் கலந்து அதை ஒரு பேஸ்ட்டு போல் ரெடி பண்ணி அதை ஊதுபத்தி குச்சி இல்லை வேறு ஏதாவது ஒரு குச்சால் அந்த பேஸ்ட் எடுத்து 999 அப்படின்னு அந்த எலுமிச்சம்பழத்தில் எழுதிடுங்க. இந்த எலுமிச்சம்பழத்தை உங்கள் 2 கையிலையுமே வச்சுக்கணும். அந்த 999 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை பார்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை 9 முறை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். அதாவது உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுடைய விருப்பம் என்ன, எதுவாக கூட இருக்கலாம். மிகவும் முக்கியமான இதுவரை நிறைவேறாத ஏதாவது ஒரு பிரார்த்தனை இருந்தாலும் சரி, அந்த பிரார்த்தனையை மனசில் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தில் நீங்கள் 999 அப்படின்னு குங்குமத்தால் இல்லைன்னா ஸ்கெட்ச் பென் இல்லை மார்க்கரால் ரெட் கலர் பெண்ணால் எழுதிருக்கீங்க இல்லையா, அதை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்றி 999 ஏஞ்சல் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்ததற்கு. நன்றி 999 ஏஞ்சல் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்ததற்கு. நன்றி 999 ஏஞ்சல் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்ததற்கு அப்படின்னு 9 முறை சொல்லுங்கள். உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை மனசில் நினச்சிட்டு அந்த ஒரு விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்த 999 ஏஞ்சலுக்கு நீங்கள் நன்றியை சொல்லிவிடுங்க. இப்படி 9 முறை சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை ஏதாவது ஒரு இடத்துல வச்சுடுங்க. இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பில்லோ கடியில் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு நீங்கள் தூங்கலாம். மறுநாள் காலையில் ஏந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஓடுற தண்ணியில் இல்லைன்னா ஏதாவது ஒரு தெய்வ விருட்சம் இருக்கும் பாருங்கள், அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய மண்ணில் போட்டு மூடி விட்டுட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக என்ன நினைத்து இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிங்களோ அந்த ஒரு வேண்டுதலை நிச்சயமாக இந்த ஏஞ்சல் நிறைவேற்றி கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதுவுமே உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு
மெத்தடு தான். ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி முக்கோணம் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அந்த 3 கார்னர்லேயுமே நீங்கள் 999 அப்படின்னுட்டு ரெட் கலர் பென்னு மார்க்கர் ஸ்கெட்ச் பென்னால் நீங்கள் எழுதிக்கோங்க. இது எதுவும் இல்லாத பட்சத்தில் குங்குமத்தில் தண்ணீர் கலந்து அதை ஒரு பேஸ்ட் போல் ரெடி பண்ணி அதை கூட நீங்கள் எழுதிக்கலாம். 999 எழுதிக்கோங்க. அந்த முக்கோணத்துக்கு நடுவில் இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிறது போல் உங்களுடைய உண்மையான பெயரை எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த வேண்டுதலை நடந்து முடிஞ்சது போல் எழுதிக்கோங்க. நான் விஷன் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேண்டுமோ, நல்ல முறையில் நான் நினைத்த வேலை கிடைத்து விட்டது, நான் எதிர்பார்த்த வரையே மனம் முடித்து விட்டேன், அதே போல் நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன், நான் நினச்ச காலேஜில் சீட்டு கிடச்சிடுச்சு, நான் கொடுத்த பணம் இவ்வளோ என்னிடம் திரும்பி வந்து விட்டது, ஒரு அவசர சூழ்நிலைக்காக பணம் தேவைப்படுதுன்னா ஒரு 50,000 பணம் எனக்கு கிடைத்து விட்டது. இது போல் நீங்கள் எழுதிக்கோங்க. நடுவில் இப்படி எழுதிக்கிட்டீங்க இல்லையா, இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிறது போல் எழுதிக்கோங்க. உங்களுடைய நேம், விஷ் அப்படின்ற இடத்துல உங்களுடைய வேண்டுதல் என்னவோ, உங்கள் விருப்பம் என்னவோ அதை எழுதிக்கோங்க. இப்படி எழுதி முடித்ததுக்கப்புறம் இந்த பேப்பரை 2 இல்லைன்னா 4 மடித்து உங்களுடைய 2 கைகள்லையும் வச்சுக்கோங்க. அதாவது உங்களுடைய இடது கையில் வச்சு வலது கையால் மூடி அதில் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அதை நிறைவேற்றி கொடுத்த தேவதைக்கு, அந்த 999 ஏஞ்சலுக்கு நீங்கள் நன்றியை சொல்லணும். அதாவது உங்களுடைய வேண்டுதலை மனசில் நினச்சிட்டு, நன்றி 999 ஏஞ்சல் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்ததுக்கு, நன்றி 999 ஏஞ்சல் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்ததற்கு அப்படின்னு 9 முறை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். அதற்கு மேலேயும் சொல்லலாம், அது உங்களுடைய விருப்பம். குறைஞ்சபட்சம் 9 முறையாவது சொல்லணும். சொல்லி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எப்பொழுதும் தூங்குவீங்க பாருங்கள், உங்களுடைய பில்லோ கடியில் இந்த பேப்பரை நீங்கள் வச்சுடணும். அவ்வளோதான். இந்த 2 பரிகாரத்தையும் செய்ய முடிந்தாலும் செய்யலாம், இல்லை 2ல் 1 செஞ்சாலும் ஓகே தான். இந்த ஒரு மெத்தடை நீங்கள் நாளைக்கு காலையில் 9லேருந்து 9 நிமிஷத்துக்குள்ளேயும் நீங்கள் செய்யலாம். காலையில் செய்ய முடியாதவங்க மாலை நேரத்தில், அதாவது இரவு 9லேருந்து 9 நிமிஷத்துக்குள்ளேயும் இதை நீங்கள் செய்யலாம். இப்படி செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பில்லோ கடியில் வைக்க சொல்லிவிட்டு, எலுமிச்சம்பழத்தை மறுநாள் எடுத்து ஏதாவது ஓடுற தண்ணி இல்லை மரத்துக்கடியில் போட சொல்லிவிட்டு, அந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா 9 நாட்கள் உங்களுடைய பில்லோ கடியிலே வச்சுக்கோங்க. இப்படி வச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பேப்பர் எடுத்து அதில் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்களோ அதை படிச்சுட்டு, நன்றி 999 ஏஞ்சல் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்ததற்கு அப்படின்னு 9 முறை சொல்லிவிட்டு திருப்பி உங்கள் பில்லோ கடியிலே வச்சுடுங்க. இது போல் 9 நாட்கள் செய்யுங்க. 10வது நாள் அந்த பேப்பரை எரித்து சாம்பலை வெளியில் ஊதி விட்டுடுங்க. அவ்வளோதான். இதற்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. நான்வெஜ்ஜை சாப்பிட்டாலும் செய்யலாம், மாதவிடாய் காலத்திலும் தாராளமாக செய்யலாம். முழுக்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.